தமிழே உன் பெயரால் மூச்செடுத்து ஓடுகிறேன் நதியாக. களப்புக்கும் நீ கடலாகி நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்பதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். பேச வல்ல திறனை வழங்கிய இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி, முப்பெரும் தெய்வங்களை பணிந்து, முக்கணிகளை பிழிந்து, முத்தமிழுடன் கலந்து, பேச்சிலே சிறந்து தருகின்றேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆகட்டும் என்று கூறி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்களது கவனங்களை. நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் புதுமைப்பெண். தலைப்பு எனக்கு சவாலாக இருந்தாலும் அதை சாதனையாக மாற்ற நினைக்கின்றேன். நான் பட்டங்கள் ஆள்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று முரசறைந்திடுவோம். உரிமைகள் மறுக்கப்பட்ட போதெல்லாம் தம் கவிதை வரிகளால் கொள்ளி வைத்தவன் பாரதி. ஆம், பாரதி கண்ட புதுமை பெண்களை காலம் காலமாக சவிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றோ பாரதி கண்ட புதுமை பெண்களாக, புரட்சி தலைவியாக, ஆயுதம் ஏந்தி ஆணுக்கு பின் சமமாக மதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாரதி கண்ட புதுமை பெண்களை நம் சுதந்திர இந்தியாவின் கண்ணின் மணிகளை கவர்வமோடு சொல்வோம் நீ ஒரு பெண் என்று. ஆம், கவர்வமோடு சொல்வோம் நீ ஒரு பெண் என்று. எட்டும் அறிவினில் ஆணுக்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்னும் பாரதியின் வரிகளுக்கேற்ப இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்து பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்கப்பட்ட பெண் குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் ஆணுக்கு சமமாகவும் ஆண்களை விட அதிகமாகவும் முன்னேறி வருகின்றனர். பெண்களின் பெருமையை பலவித நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே அறிந்து கொள்ளலாம். புராண காலத்து காரைக்கால் அம்மையார், நலாயினி, சாவித்திரி, சதமந்திரி, தாரா, மண்டோதரி, சீதா போன்ற பெண்ணரசிகளை இன்றும் கற்றோரும் மற்றோரும் போற்றுகின்றனர். சங்க காலம் தழுவிய 50 காப்பியங்களில் இடம்பெற்றுள்ள பெண் பாத்திரங்களின் வரலாறுகள் பெண்ணினத்திற்கே பெருமை தேடி தந்துள்ளன. சிலம்பில் கண்ணகி, மாதவி, கௌமுதி அடிகள், தேவந்தி போன்றவர்களின் வரலாறுகள் பல பண்புகளை உணர்த்தி நிற்கின்றன. கண்ணகி தெய்வமாகியது பெண்ணுக்கே உயர்வு தருவது. மாதவி மணிமேகலையின் துறவு மேன்மை போன்றவை பெண்ணுக்கே பெருமை தருவது. இக்காலத்தில் நம் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர் என்பதும், இளம் வயது நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட ஸ்ரீபதி என்ற பெண்மணியும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் நீதிபதி என்பதும் பெண் இனத்திற்கே பெருமை தருகிறது. ஆகவே பெண்மையை போற்றுவோம், பெண் இனத்தை மதிப்போம். எங்கு பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அங்கு தேவதைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. ஆம், எங்கு பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அங்கு தேவதைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் அங்கு பெண்கள் எவ்வாறு மதிக்கப்படுகிறார்கள் என்பதன் மூலமே நான் அறிந்து கொள்ளலாம். பெண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். அப்பேற்பட்ட பெண்களை போற்றுவோம். இக்காலகட்டத்தில் பல வன் செயல்களை முறியடித்து பாரதி கண்ட புதுமை பெண்களாய் இவ்வுலகை ஆளுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.